ஓம் நமச்சிவாய. சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிவேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் கன்னிராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் என்ன தொழில் செய்தால் மிக அதிக அளவில் மேன்மை பெறலாம், மிக அதிக அளவில் முன்னேற்றத்திற்கு வரலாம், வெற்றி பெறலாம் என்பதை பார்ப்போம். பொதுவாகவே நான் சொல்லிக்கொள்வது என்னவென்றால், அனைத்து ராசிக்காரர்களும் அனைத்து தொழிலும் செய்யலாம், அதில் தவறில்லை. இது ஒரு வழிகாட்டுதல், அவ்வளவுதான். முக்கியமாக சில தொழிலை இந்தந்த ராசிக்காரர்களை செய்தால் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி தான் நாம் ஆலோசிக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் கன்னிராசிக்காரர்களுக்கு முக்கியமாக 2-3 விஷயங்கள் சொல்லியாக வேண்டும். ஜென்ம ராசியாதிபதி புதன், 10க்கு அதிபதி புதன். இரண்டாவதாக 2 குடையவனும் 9ஆம் அதிபதியும் சுக்கிரன். இது மிகப்பெரிய வரப்பிரசாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு. புதனும் சுக்கிரனும் இணைபிரியா நண்பர்கள். அதை தவிர 2 ஆதிபத்தியத்தை பெற்றவர்கள். புதனுக்கு 2 ஆதிபத்தியம், ராசியாதிபதி 10ஆம் அதிபதி. சுக்கிரனுக்கு 2 ஆதிபத்தியம், 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி, பாக்கியாதிபதி. இதை விட என்ன கொடுப்பினை வேண்டும் ஒரு கன்னிராசிக்காரர்களுக்கு? சுலபமாக சம்பாதிப்பதில் வல்லவர்கள். கன்னிராசிக்காரர்களை எடுத்துக்கொண்டோமானால் கிட்டத்தட்ட ஒரு 100க்கு 75% நபர்கள் தங்களுடைய புத்திசாலித்தனத்தையும், தங்களுடைய அறிவுத்திறனையும், தங்களுடைய சிந்திக்கும் திறனையும், தந்திரத்தையும், வியாபார தந்திரத்தையும் புரிந்து அதற்கேற்றாற்போல் செயல்பட்டு வாழ்க்கையில் எப்படியும் முன்னேறி விடுவார்கள், சந்தேகமே இல்லை. இது முதல் விஷயம். இரண்டாவது, நான் கூறியது போல ஆதிபத்தியத்தின் அடிப்படையில் இவர்களுக்கு 2 கிரகம், புதன் சுக்கிரன், இந்த 2 கிரகங்கள் வலுப்பெற்று விட்டால் கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி பெற்று வருவார்கள், சந்தேகமே இல்லை. ஆனால் இந்த புதன் சுக்கிரன் இந்த 2 கிரகங்களும் அவர்களுடைய தனிப்பட்ட சுய ஜாதகத்தில் சரியான இடத்தில் அமர்ந்து சரியான இடத்தை பார்த்தார்களானால் 100க்கு 100% அந்த கன்னிராசிக்காரர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள். அது அவர்கள் வியாபாரம் செய்தாலும் சரி, எங்கேயாவது ஒரு இடத்தில் வேலை செய்தாலும் சரி, அரசாங்க தொழிலும் இருந்தாலும் சரி, எப்படியும் முன்னணிக்கு வந்து விடுவார்கள், சிரமப்பட மாட்டார்கள். இது 2வது விஷயம். 3வது விஷயம், காலபுருஷ தத்துவப்படி மேஷராசியிலிருந்து 6ஆம் ராசி கன்னிராசி. 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம் என்று பெயர். 6க்கு 6ஆம் இடம், இவர்களுக்கு 6ஆம் இடம். கன்னிராசிக்கு 6ஆம் இடம் கும்பம், சனி. இந்த 2 கிரகங்களுக்கு பிறகு, புதன் சுக்கிரனுக்கு பிறகு சனி பகவான் சரியான இடத்தில் வீற்றிருந்தார்களானால் இவர்களை அசைக்க முடியாது. எந்த தொழிலாக இருந்தாலும் வெற்றி பெற்று விடுவார். சரி, இப்பொழுது கன்னிராசிக்காரர்கள் எந்தெந்த தொழிலில் ஈடுபட்டார்களானால் அதிக அளவில் வெற்றி பெற்று அதிக அளவில் வாழ்க்கையில் முன்னணிக்கு வந்து பிரபலமடைவார்கள், பொருள் சம்பாதிப்பார்கள், ஒரு சரியான நிலையை எட்டி பிடிப்பார்கள் என்பதை பார்ப்போம். நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், புதன் ராசியாதிபதியாக வருவதாலும் 10ஆம் அதிபதியும் புதனாக வருவதாலும், ஜீவனஸ்தானாதிபதியும் புதனாக வருவதாலும் இவர்கள் ஸ்மார்ட் ஒர்க் தான் செய்வார்கள். கடின உழைப்புக்கு இவர்கள் போக மாட்டார்கள். ஸ்மார்ட் ஒர்க் என்றால் என்ன? இப்போது ஒருவர் ஒரு டிகிரி முடிக்கிறாரு, ஒரு பிகாம் படிக்கிறாரு, எம்காம் படிக்கிறாரு, இல்லை படிச்சுட்டு என்ன பண்ணுவார், டக்குன்னு ஏதோ ஒன்று ஐசிடபிள்யூ இல்லை சிஏ அப்படி படிச்சுட்டு ஒரு இடத்துல ஜாயின் பண்ணுவார். ஜாயின் பண்ணிட்டு சும்மா பேருக்கு ஒரு வருஷம் வேலை செஞ்சிட்ருப்பார்.
டக்குன்னு பார்த்தீங்கன்னா 2வது வருஷமே இவர் சொந்தமாக ஆஃபீஸ் போட்டுருவார், கன்சல்டன்ட் ஆகிடுவார். அக்கௌண்ட்ஸ் கன்சல்டன்ட், அக்கௌண்டன்ட், ஆடிட்டிங், இவ்வாறாக இவர் ஒரு 10க்கு 10 ஒரு ஆஃபீஸ் போட்டு, ஏசி ஆஃபீஸ் போட்டு சூப்பராக உட்காந்துருவார். 2வது வருஷம் இவர்கிட்ட 5 பேர் வேலை செய்வாங்க. என்ன சொல்ல வருகிறேன் என்றால், சுலுவாகவும் திறமையாகவும் ஸ்மார்ட்டாகவும் சம்பாதிக்கக்கூடியவர்கள் வல்லவர்கள். அவ்வாறு சம்பாதிக்கக்கூடிய வகையில் வல்லவர்கள், நல்லவர்கள், அதில் சந்தேகமில்லை. தந்திரசாலிகள், மிக இனிமையாக பேசக்கூடியவர்கள், பிறரை மதிப்பவர்கள், எளிதில் கவர்பவர்கள், இத்தனை ஆற்றலும் உடையவர்கள் கன்னிராசிக்காரர்கள். சரி, 2வதாக தொழில் விஷயத்தில் படிப்பு இது ஒன்று படிக்கலாம், அல்லது வேறு எந்த படிப்பாக இருந்தாலும் இன்ஜினியரிங் படிக்கலாம். டாக்டர்லாம் மேக்ஸிமம் ஆக மாட்டாங்க, இவங்க பிடிக்காது அவங்களுக்கு. ரொம்ப ரிஸ்க்கான தொழிலெலாம் அவங்க செய்ய மாட்டாங்க. இன்ஜினியரிங் படிக்கலாம், எம்பிஏ படிக்கலாம், எம்எஸ் பண்ணலாம். அதாவது ஒயிட் காலர் ஜாப் செய்யணும், சட்டை கசங்காமல் வேலை செய்யணும், சம்பாதிக்கணும். இதுதான் இவங்க பிரின்சிபல். 2வது பிரின்சிபல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆள் அடிமை செய்ய வேண்டும். தனக்கு கீழ் 10 பேராவது வேலை செய்யணும், ஒரு 5 பேராவது வேலை செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் சரியான நிர்வாகத்திறம் படைத்தவர்கள் பிறரை எளிதாக வேலை வாங்கி விடுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் படித்து ஒரு நல்ல துறையில் வேலைக்கு செல்ல வேண்டுமென்றால் எம்பிஏ ஹெச்ஆராக போகலாம், எம்பிஏ ஃபைனான்ஸ் அட்வைசராக போகலாம், எம்பிஏ பேங்கிங் போகலாம், எம்பிஏ படிச்சுட்டு இன்சூரன்ஸ் போகலாம். இது போன்ற துறையில் ஒரு க்ரீன் பேனில் சைன் போடுற அளவுக்கு ஒரு கெசட்டட் ரேங்க் போஸ்ட்டுக்கு இவங்க போயிடுவாங்க. வெகு எளிதில் சென்று விடுவார்கள். இவ்வாறாக அனைத்து விஷயத்திலும் கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள். 3வது விஷயம் என்னவென்றால், இவர்களுக்கு வாய்க்கக்கூடிய வாழ்க்கை துணைவர்கள் 90% அதிர்ஷ்டசாலிகளாகவே அமைந்து விடுவார்கள். இவர்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளும் நன்காக படித்து இவர்களுக்கு உறுதுணையாக இருந்து விடுவார்கள். இவ்வாறாகத்தான் இவர்களுடைய வாழ்க்கை அமையப் போகிறது. எனவே என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இவர்கள் எந்த தொழில் செய்தாலும் சௌரியமாகவே செய்வார்கள், கஷ்டப்பட மாட்டார்கள். 2வதாக, அவ்வாறு ஒரு தொழிலை மேம்படுத்தி செய்வதன் மூலம் தந்திரசாலிகளாக இருந்து, அறிவாளிகளாக இருந்து, அதை ஸ்மார்ட் ஒர்க் செஞ்சு அந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகிடுவாங்க. நன்றாக சம்பாதிப்பார்கள், ஒரு உயர்வடைந்து விடுவார்கள். தங்களுக்கு உற்ற துணைவர்களாக தங்களுடைய வாழ்க்கை துணைகளை வைத்துக் கொள்வார்கள். அத்துடன் மட்டுமில்லாமல் எவ்வாறாக பணத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும், எவ்வாறாக பணத்தை பாதுகாக்க வேண்டும், எவ்வாறாக பணத்தை செலவு செய்ய வேண்டும், எவ்வாறாக சேமித்து வைக்க வேண்டும் என்பது இவர்களுக்கு கைவந்த கலை. அதில் இவர்கள் வல்லவர்களாக இருப்பார்கள். இவற்றையெல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது தங்களை பொறுத்தவரையில் மிகவும் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி வெளியில் போய் சிரமப்பட்டு அவ்வாறெல்லாம் இவர்கள் வேலை செய்ய மாட்டார்கள். மிகவும் சாமர்த்தியமாகவும் மிகவும் தந்திரமாகவும் புத்திசாலித்தனமாகவும் செய்கின்ற வேலையில் மட்டுமே இவர்கள் இருப்பார்கள், இயங்குவார்கள். அதில் வெற்றியும் அடைவார்கள், சந்தேகமில்லை. குறைந்தது இவர்களிடம் ஒரு 5 நபர்கள் வேலை செய்வாங்க, ஒரு 10 நபர்கள் வேலை செய்வாங்க, 100 பேர் செய்வாங்க, ஒரு 500 பேர் செய்வாங்க. அது போன்ற இடங்களில் தான் இவர்கள் இருப்பார்கள் செய்தொழில். சரி, இவர் வேலை செய்பவர்களாக இருந்தால் கூட ஒரு செக்ஷன் ஹெட்டாக இருப்பாங்க, அல்லது ஒரு ஆஃபீஸுக்கு சூப்பரண்டாக இருப்பாங்க, ஒரு இன்சார்ஜாக இருப்பாங்க. இவங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அடுத்தவங்கள செய்ய வச்சு அந்த வேலையை வாங்கி இவங்க நல்ல பேர் வாங்கிடுவாங்க. இது போன்று வாழ்க்கையை சரியாக திட்டமிட்டு அமைத்து கொள்வார்கள். எனவே இவர்களை பொறுத்தவரை கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் இறுதியில் இவர்கள் வெற்றியாளர்களாகவே திகழ்வார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. எல்லாத்துலேயுமே ஒரு எக்ஸப்ஷன் இருக்கும். இருந்தாலும்
ஒரு 100க்கு ஒரு 10% குறைந்தபட்சம் ஒரு 10% கன்னிராசிக்காரர்கள் வேண்டுமானால் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கலாம். ஆனால் பெரும்பாலானவர்கள் 80லிருந்து 90% வரையில் இவர்கள் வாழ்க்கையில் வெற்றியாளர்கள் என்றே நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த இடத்தில் இந்த கருத்தை பதிவிட விரும்புகிறேன். எனவே கன்னிராசிக்காரர்களாகிய நீங்கள் இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் கவலை கொள்ள வேண்டாம். நன்றாக யோசித்து சிந்தித்து ஒரு தொழிலை செய்வதற்கு முன் பல முறை பரிசீலித்து அதில் இறங்கினீர்களானால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றியாளர்கள் என்றே இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவை பார்க்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் இதை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றியடைவீர்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.